பெண்களும் சம்பாதிச்சாதான் குடும்பத்தில் முன்னேற முடியும், இல்லைன்னா முன்னேறவே முடியாது. தயவு செய்து பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு எந்த ஆண்களும் கட்டாயப்படுத்தாதீங்க. பெண்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து சம்பாதிச்சு, புரிதலோடு சம்பாதிச்சால் மட்டுமே தான் பிள்ளைங்கள நல்ல லெவலுக்கு கொண்டு வரலாம், நல்லபடியாக படிக்க வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், வெல்கம் டு மை சேனல். வாங்க பேசலாம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு லைவ் போட்டிருக்கேன், வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் உறவுகளே, வாங்க, வணக்கம். சாப்பிட்டாச்சுங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய். ஆண்களும் பெண்களும் கட்டாயம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதற்காகனா, வீட்டில் ஒய்ஃப் உட்கார வச்சுட்டு கௌரவத்துக்காக பார்த்துக்கிட்டு கஷ்டமோ நஷ்டமோ நான் எவ்வளோ சம்பாதிச்சதை கொடுக்குறனோ அதை வச்சு தான் நீ குடும்பத்தை ஓட்டணும், அதை வச்சு தான் நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற தாட்டை தயவு செய்து தூக்கி எறிங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிச்சா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் நல்லா ரன் பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கிங்களா, ரொம்ப கஷ்டப்படணும், நம்ம பிள்ளைங்களும் கஷ்டப்படுவாங்க. நம்ம நல்லா சம்பாதிச்சு 2 பேருமே சம்பாதிச்சு புரிதல் அதிகமாக, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே புரிதல் அதிகமாக வேணும். புரிதல் இருந்தால் மட்டுமே தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடலாம், நம்ம பிள்ளைங்களை மேற்கொண்டு படிக்க வைக்கலாம். சரிங்களா உறவுகளே? தயவு செய்து வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கே படிக்க வச்சாலும் அவங்களுக்கு கோச்சிங் முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம சொத்து சுகம் எல்லாமே கொடுக்குறது பெருசு கிடையாது. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சொத்து அவங்களுக்கு என்ன, கல்வி. கல்வி மட்டும் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு கல்வியை கொடுத்தாரு, ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வச்சோம். அப்போ இருந்த எங்கள் குடும்ப சூழ்நிலை, கஷ்ட சூழ்நிலை. காலையில் எழுந்திரிச்சு பூ பறிக்க போகணும், பூ பறிச்சுட்டு வந்து 8:30 மணி தான் வீட்டுக்கு வரணும், 9 மணிக்கு பஸ்ஸு. சாப்பிடாம ஸ்கூல் கிளம்பி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படித்தோம். அதுவும் 12th அதுக்கு மேலே படிக்க முடியல, ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து தங்கச்சி எல்லாம் இருந்தாங்க, அதனால் படிக்க முடியல. தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் லைக்கா, தேங்க்யூ அண்ணா. நல்லா இருக்கேன். நான் டைட்டில் பயங்கரமாக இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் அனுபவிக்கிறது ஒரே காரணத்துக்காக தான் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி டைட்டில் அது மாதிரி வச்சுருக்கேன் அண்ணா. என்ன சமையல்? சமையல் பற்றி கேட்காத அண்ணா, ஏதோ ஒரு சமையல் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அக்கா. சொல்கிறேன் கிரி பாப்பா, குட் ஈவினிங்டா. சீதாபதி அண்ணா வாங்க, வணக்கம். கிரிஜம்மா ஹாய் சொல்கிறாங்க. அண்ணா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. கிரி பாப்பா, கிரிஜா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அண்ணா